வெல்கம் டு ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, சென்செக்ஸ் என்னாச்சு, நிஃப்டி என்னாச்சு, டாப் லூசர்ஸ் யார், டாப் கெய்னர்ஸ் யாருன்னு எல்லாமே பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் மில்லியன் நியூஸ். வணக்கம். போகலாம். ஓகே, இன்றைக்கிக்கான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். நேற்று வந்து தசரான்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லீவு விட்டுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வெனஸ்டே வந்து மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் நிஃப்டி வந்து 700 பாயிண்ட்ஸ் மேலே வந்து பாசிட்டிவ் முடிச்சிருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி ஆர்பிஐயோட பாலிசி அதெல்லாம் வந்துட்டு இருந்ததுனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் வச்சு தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டெக்ஸையும் வந்து ஏற்றிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய நிஃப்டி வந்து லாஸ்ட் வெனஸ்டே க்ளோஸ் ஆகும்போது ஒரு 230 பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் முடிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து பெருசாக ஒரு பாசிட்டிவும் இல்லை, பெருசாக ஒரு நெகட்டிவும் இல்லை. காலையில் வந்து நிஃப்டி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு 9:15 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி வந்து பார்த்தோன்னா அது அப்படியே குறைச்சி வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் 35 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போயும் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஒரு பெருசாக ஒரு மேஜரான மூவ் இல்லை. சும்மா அப்படியே ஒரு 5 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ் வருது, ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் சொல்லி திரும்ப வந்து நெகட்டிவ் போயிடுது. ஒரு மாதிரி மார்க்கெட் வந்து அன்ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன் தான் நிலவிட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம டியூஸ்டே வீடியோ கூட சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மேஜராக மார்க்கெட் வந்து புஷ் பண்ணக்கூடிய எந்த ஒரு நியூஸுமே மார்க்கெட்டுக்கு கிடைக்கல. அதுதான் வந்து உண்மையான ரீசன். ஏன்னா மேலே கொண்டு போகலாம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான நியூஸ் கிடைக்கணும், பாசிட்டிவான ஒரு இது இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் வந்து மேலே நோக்கி போகும். அப்படி இல்லைனா ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவான இம்பாக்ட்ஸ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே பிடிச்சி இழுக்குவாங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல், அதாவது அந்த 24,400 25,000 ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்குது. ஜிஎஸ்டி 2.0 வந்த பின்னாடியும் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து பெருசாக அப்போ மட்டும் கரெக்டாக அந்த 25,300-400 வரைக்கும் போயிட்டு அந்த ஃபெட் ரேட் கட்டப்போலாம் திரும்ப அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்து இழுத்துட்டு வந்து விட்டாங்க. திருப்பி 24,000 அந்த சில்லறையில் தான் சுற்றிட்டு இருக்குது மார்க்கெட்டு. எந்த செக்டார் வந்து நெகட்டிவ் மேஜராயிட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய மீடியா செக்டார். அதாவது ஆல்ரெடி அன்றைக்கி வெனஸ்டே வந்து அவங்க 3% ப்ராஃபிட் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதான் எப்பவுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு செக்டர் பயங்கரமாக ஏறிச்சுன்னா உடனே அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் நடக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா செக்டர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது. மற்றபடி மேஜரான வேறு என்ன விஷயம், வேறு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அது பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுதான் மேஜர் ரீசன். அதாவது ப்ராஃபிட் புக்கிங் எடுத்திருக்காங்க மீடியாவில். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் செக்டார், அம்மா வந்து ஐடி, ஃபார்மா இவங்க எல்லாருமே வந்து டிராகர்ஸாக தான் இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி அந்த H1B விசா, அம்மா வந்து ட்ரம்போடைய 100% டேரிஃப் வந்து பிராண்டடுக்கு தான் நம்மளுக்கு. அது மாதிரி தான் யூஎஸ் வந்து பிளான்ட் இல்லாதவங்களுக்கு தான் சொல்லிட்டு சொல்லியாச்சு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எப்படி என்ன எந்த நேரத்தில் எப்படி செய்வார்ன்றது யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டரில் இருக்கிற மற்ற ஸ்டாக்ஸுமே அடிப்படுமோன்ற ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாலையும் ஐடிலையும் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்காங்க எல்லாருமே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஐடி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராகர்ஸாக இருக்காங்க. பெருசாக ஒரு 2% 3% விழுந்துச்சு அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து 0.5 0.8% விழுந்துட்டு வராங்க. பட் இருந்தாலும் ஓவராலாக லாஸ்ட் 5 டேஸ் இல்லை லாஸ்ட் 10 டேஸ் அது மாதிரி நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய அந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு 6-10% விழுந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மேஜராக நெகட்டிவாக இருக்கக்கூடிய செக்டார்ஸ் பார்த்தோன்னா. அது வந்து பாசிட்டிவ் செக்டார்ஸ் நம்ம யாருன்னு பார்த்தோன்னா நிஃப்டி வந்து மெட்டல் இண்டெக்ஸும் அம்மா வந்து டிஃபென்ஸ் இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது. அதாவது எல்லா இன்வெஸ்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டல் வந்து கண்டிப்பாக இப்போ ஏன்னா சைனாவில் வந்து அந்த ஸ்டீல் ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க. அது ஒரு ரீசன். அம்மா வந்து ஹிண்டல்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா அந்த முக்கியமாக அந்த ட்ரேடிங் அந்த இன்ட்ராடே பண்ணுவாங்க அவங்களாம் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டல்கோ வந்து மேஜராக மூவ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்காங்க, எல்லா சென்டிமெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டலும் அப்புறமா நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் இதில் இருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டர் வந்து பயங்கரமான ஒரு க்ரோத் இருக்க போகுது நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் அப்படின்றத எல்லா ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இவங்க அது ஜேபி மார்கனாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுடைய கோல்ட்மேன் சாக்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி எவ்வளோ பேர் யாராலும் சுமத்தியில் லாஸ் சொல்ல கூட என்ன சொல்கிறாங்கன்னா நிஃப்டி வந்து கண்டிப்பாக வந்து டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் வந்து பயங்கரமாக மேலே கொண்டு போகிறாங்க. பெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 460 470 அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நாம் வந்து இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, அவங்க சொல்லியிருக்கிறதே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டும் சில்வரும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக இருக்காங்க. இது வந்து அவ்வளோதான் கோல்டு வந்து குறைய போதா இல்லை சில்வர் வந்து குறைய போதா அப்படியெல்லாம் கிடையாது. எப்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு ரேலி நடக்குதுன்னா ப்ராஃபிட் புக்கிங்கிறது ஒரு நடக்கும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரேலி இருந்துச்சு கோல்டுலேயும் சில்வர்லேயும். லாஸ்ட் நம்ம 1 வீக்காகவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, பயங்கரமான ஒரு க்ரோத்தில் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு இது நடந்திருக்கனால இப்போ வந்து சரி ஓகே ப்ராஃபிட் புக்கிங் சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. மற்றபடிக்கு வந்து பயங்கரமாக கரெக்டாக போகுது அப்படின்னா நம்ம நினைக்க வேணாம். கோல்டும் சரி சில்வரும் சரி நம்ம அக்குமுலேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து அது பயங்கரமான ஒரு ரேலியில் போக போகுது. இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கழிச்செல்லாம் பார்க்கும்போது சில்வரும் கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வர் வந்து 5-6% இல்லை 5 ஒரு 10% அளவு கூட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் கோல்டை கம்பேர் பண்ணும்போது. அதாவது கோல்டே பயங்கரமான ஒரு க்ரோத்தில் தான் இருக்க போகுது. பட் அதே கம்பேர் பண்ணும்போது
பண்ணும்போது சில்வர் வந்து அதே காட்டிலும் அதிகமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சில்வருடைய டிமாண்ட் வந்து ஈவிக்கும் செமிகண்டக்டருக்கும் லார்ஜ்லி தேவை அப்படின்றதுனால சில்வர் ரேலி இருக்கும், கோல்டும் ரேலியில் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் அதே மாதிரி நம்ம இன்னொன்று பார்த்தோன்னா இப்போ ஷார்ட் டைமில் பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரலாம். பட் நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிகிட்டே வர்றது நம்மளுக்கு வந்து லாங் டேர்முக்கு பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதான் வந்து கோல்டு சில்வரும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே பெரிய ஃபாலோ வந்துடும் அப்படியெல்லாம் கிடையாது, சின்ன கரெக்ஷன் அவ்வளோதான். ஃபோர்ப்ஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுபடி பார்த்தோம்னா நம்மளுடைய எலான் மஸ்க், டெஸ்லா அண்ட் ஸ்பேஸ் எக்ஸோடைய ஃபவுண்டர் அண்டு சிஇஓ, ஓனர் எது வேணாலும் நம்ம சொல்லலாம். அவருடைய சொத்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா $500 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தாண்டி இருக்குது. இந்த வருஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா டெஸ்லாவுடைய ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 14% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஹைக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஸ்பேஸ் எக்ஸோவும் டெஸ்லாவுடைய ஷேர் ப்ரைஸ் எல்லாம் பயங்கரமாக சர்ஜ் ஆனதுனால ஒரு பயங்கரமான ஒரு ரேலியில் இருக்கிறதுனால இவருடைய சொத்து மதிப்பு வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது. இவ்வளோ தான் வந்து உலகத்திலே நம்பர் 1. அதாவது இந்த 500 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்து மதிப்பு இருக்கக்கூடிய உலகத்திலே முதல் நபர் இவர் தான் அந்த இதை தாண்டதுக்கு, அந்த பெஞ்ச் மார்க்கை. ஸோ நம்மளுடைய இந்திய மதிப்பில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 43 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொத்து மதிப்பு இருக்குது. ஸோ உலக பணக்கார பட்டியலில் நம்பர் 1ல் தொடர்றாரு. அதே மாதிரி ஒரு சில கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் ஒரு 2028 இல்லை 29 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரில்லியனராக இவர் ஆயிடுவார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா லாரி எலிசன் சொல்லிட்டு ஓரக்கலோடைய ஷேர் ப்ரைஸ் வந்து ரீசெண்ட் டைம் பயங்கரமான ஒரு ரேலியில் இருந்துச்சு. அதனால் வந்து அவர் செகண்ட் பிளேஸில் இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டாவுடைய சிஇஓ இல்லை ஃபவுண்டர் நம்ம சொல்லக்கூடிய மார்க் சக்கர்பர்க், மெட்டான்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அவர் வந்து பார்த்தோன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு $6 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அவருடைய சொத்து மதிப்பு. இதுக்கு ரீசன் என்னன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா அது வந்து ஏஐ பேஸ் பண்ணது ஒரு பயங்கரமான ஒரு இது வந்து எதுவுமே வரல. இப்போ கூகுளுக்குனா ஜெமினி, இப்போ ரீசெண்ட் டைமில் அது நேனா பனானாலாம் வந்த பின்னாடி தூக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ வந்து அவங்கள்தான் இருக்கட்டும், இல்லை வந்து ஹாப்பிலாக இருக்கட்டும், இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்க வந்து கோபைலட்ன்ற அந்த ஏஜென்ட் வச்சு பயங்கரமான ஒரு இது. பட் மெட்டா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பேர் எங்கேயும் வாங்கலை, பயங்கரமாக இதுவும் கிடைக்கல. அதே மாதிரி மெட்டாவுடைய டிவைஸ் வந்து லைவ் ஈவெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பல முறை ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. இது வந்து பயங்கரமான ஒரு இது. அதனால் வந்து அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஷேர் ப்ரைஸ் எல்லாம் விழ ஆரம்பிச்சிது. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸ். அவருடைய ரீசெண்ட் டைமில் வந்து காம்படிட்டிவாக இல்லை அவருக்கு மற்றவங்களுக்கு. கூகுள் அப்புறமா வந்து இப்போ நம்மளுடைய பர்ப்ளெக்சிட்டி, இவர் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா காமன் சொல்லிட்டு ஒரு ஏஐ எனேபிள் பண்ணக்கூடிய ஒரு ப்ரௌசரை வந்து லான்ச் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி பர்ப்ளெக்சிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு இதுதான் எல்லாருக்கிட்டையும் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறனால இவர் வந்து அந்த ஏஐ அந்த ரேஸில் வந்து மெட்டா வந்து பயங்கரமாக இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தினால அவருடைய ஷேர் ப்ரைஸ் எல்லாமே ரீசெண்ட் டைமில் விழுந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க வந்து பயங்கரமான சர்வர்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கோலும் வச்சுருக்காங்க, 2030 நாங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். சர்வர்ஸ்னாவே அது நாங்களாக தான் இருப்பாங்க, எல்லாருமே எங்ககிட்ட தான் வாங்கணுன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயங்கரமான ஒரு விஷனில் இருக்காங்க. ஸோ மெட்டா வந்து நம்ம புறந்தள்ளிட முடியாது. இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பயங்கரமாக அவங்க வந்து அதில் வெளியே வந்துருவாங்கன்றது நம்ம நம்பலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஐபிஓஸ்னு பார்த்தோன்னா 6ஆம் தேதி வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 7ஆம் தேதி வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிறாங்க. எல்ஜி வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டு 2 டிகேட்ஸாக வந்து அவங்க வந்து அந்த டாப் 5 பொசிஷனில் தான் இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம அவங்ககிட்ட தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ப்ரீமியம் நம்ம பார்க்கும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும்போது ஒரு 13-15% வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஜிஎம்பி பார்க்கும்போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாடா கேபிட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அது இப்போ நேற்று இல்லை, கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் எப்போ லிஸ்ட் ஆகும், எப்போ வரும் தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பெருசாக எதுவுமே மூவ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கிறதுனால வந்து டாடா கேபிட்டலுக்கு வந்து பயங்கரமாக ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து டாடா கேபிட்டலுக்கான நியூஸ். அதே மாதிரி வந்து எல்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 13% வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து அடுத்தடுத்த 6ஆம் தேதி 7ஆம் தேதியே லிஸ்ட் ஆகிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு வாரம் கேப்பில் இருந்திருந்தாங்க கூட நம்ம மாதிரி ரீட்டைலர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட் பண்ணிவிட்டு சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் 2மே ஒரே டைமில் இருக்கனால கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ 2த்தையும் நம்ம அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் காசு தேவைப்படும். ஸோ 6ஆம் தேதி 7ஆம் தேதி வருது, அது அப்ளை பண்ணுறது தான் பண்ணி பாருங்கள். சப்போஸ் விழுந்துச்சுன்னா நல்லது தான். டாடா கேபிட்டலும் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸும்